குட் மார்னிங் 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாரல் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய்க்கு 4 நாய்க்குட்டி பிறந்துச்சு. ஓகேவா? அப்போது அந்த டாக் சொல்லுது, அதோட குட்டிக்கிட்டெல்லாம் சொல்லுது, நீங்கள் இங்கே விளையாடுங்க, பட் ஆனால் அந்த வயலுக்கு பக்கத்தில் இருக்க கிணத்து இருக்க சைடு மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நாய் அதோட குட்டிக்கிட்டலாம் சொல்லுது. ஓகே, அதுலேருந்து ஒரு குட்டி என்ன பண்ணுது, சரி மம்மி இதை சொல்கிறாங்க, அப்படி அங்கே போய் பார்க்கலாம், அதில் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிணத்தை நோக்கி போகுது. ஓகே, கிணறுல போய் அந்த கிணத்துக்கு மேலே ஏறி நின்றுச்சு. பார்த்தா உள்ளே தண்ணி இருக்குமா கிணத்துக்குள்ளார? இந்த நாயோட நிழல் அதில் தெரியுது. இந்த நாய் என்னெல்லாம் பண்ணுதோ அது எல்லாமே அந்த நிழலில் தெரியுது. உடனே இந்த நாய் என்ன நினச்சிருச்சு அப்படின்னா, நம்மள மாதிரியே யாரோ உள்ளே இருந்துட்டு நம்மளை கேலி பண்ணுறாங்க, அவங்க யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் அந்த கிணத்துக்குள்ளார குதிச்சிருச்சு. நாய்க்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல்லாம் தெரியாதுல்ல. இந்த நாய் கிணத்துக்குள்ளார குதிச்சிருச்சு. இந்த நாய் கிணத்துல தவறி குதிச்சதை பார்த்த பக்கத்தில் இருந்த ஒரு விவசாயி கிணத்துல இறங்கி அந்த நாயை காப்பாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த நாய் உணர்ந்துச்சு, நம்ம அம்மா சொல்கிற பேச்சை மீறினதுனால தான் நம்ம தண்ணிக்குள்ளார விழுந்துட்டோம். ஸோ இனிமேல் அம்மா என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாய் ஃபீல் பண்ணுச்சு. ஓகேவா? இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெரியவங்க நமக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம். ஏன் இப்படி சொல்கிறீங்க, எதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். பட் அவங்க பேச்சை மீறி நம்ம நடக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு உண்மையான ரீசன் ஏதாவது இருக்கும். ஸோ ஏன் இப்படி சொல்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேட்டுட்டு மம்மி டாடி சொல்கிற பேச்சு அண்ட் பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் என்ன சொன்னாலும் கேட்கணும். ஏன்னா எதுவும் ஒரு அர்த்தம் இல்லாமல் அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபோன் நோண்டிகிட்ருக்கீங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. ஓகேவா? அப்போ அதை நீங்கள் டோட்டலாக கம்மி பண்ணணும். ஓகே, கிளாஸ் கவனிங்க. கிளாஸ் கவனித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கிற மாதிரி ஏதாவது ட்ராயிங் பண்ணலாம், ஏதாவது கிளாஸ் போகலாம், அந்த மாதிரிலாம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். வீணாக ஃபோனை வச்சு கேம் விளையாடி அதனால் உங்களுக்கு என்ன பண்ணும், கண்ணு தான் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, தலைவலி வரலாம், இல்லாட்டி கண்ணாடி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ ஃபோன் ரொம்ப நோண்டக்கூடாது. இப்போ இருக்க பேரண்ட்ஸ் எல்லாமே அதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் நோண்டுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். படிங்க, கிளாஸ் கவனிங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க டைமில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி ஏதாவது கற்றுக்கோங்க. புக்ஸ் படிக்கலாம், கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்குள்ளார போகலாமா? என்ன பார்த்தோம்? அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் பார்த்தோம். ஓகேவா? 2 ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. ஃப்ராக்ஷன் நம்பர்னாவே எப்படிப்பா இருக்கும்? ஃப்ராக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி நம்பர்ஸ்? 2 நம்பர்ஸ். ஒரு ஃப்ராக்ஷனில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும்? 2 நம்பர்ஸ் இருக்கும். ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே இருக்க நம்பர் நியூமரேட்டர், அந்த லைனுக்கு கீழே இருக்க நம்பர் டினாமினேட்டர். ஓகேவா? ஒரு ஃப்ராக்ஷன்னாலே எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 2 நம்பர்ஸ். இந்த ஃப்ராக்ஷனில் நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? அடிஷன் பார்த்தோம். அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் வித் சேம் டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எப்படி அந்த 2 ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம்? அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸில் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதோட டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனுக்கு டினாமினேட்டர் எல்சிஎம் உள்ள வேல்யூ வர மாதிரி எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணுமோ மல்டிபிள் பண்ணி ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் புதுசாக கிடைச்ச அந்த 2 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷனையும் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதில் தான் நமக்கு டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் நம்ம இப்போ அடிஷனில் பார்த்த 2 கேசஸ். ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பார்த்தோம்? அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் வித் சேம் denominator. Second case, addition of fraction with different denominators. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா addition of mixed numbers.
மிக்சடு நம்பர்ஸ்னாலே எப்படி இருக்கும், ஒரு நம்பர் ஒரு ஃப்ராக்ஷனோட சேர்ந்து இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மிக்சடு நம்பர். மிக்சடு நம்பர்னாலே என்னப்பா சொன்னோம், ஒரு நம்பரும் இருக்கும் ஒரு ஃப்ராக்ஷனும் இருக்கும். ஸோ நம்பர்ஸும் இருந்து ஃப்ராக்ஷனும் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம மிக்சடு நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, இதில் என்ன பார்த்தோம், மிக்சடு நம்பர்ஸை எப்படி இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறது அது பார்த்தோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி மிக்சடு நம்பர்ஸாக எழுதலாம் அதுவும் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா, ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஞாபகம் இருக்கா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கும், நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டில் இருந்தே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்னா எப்படி இருக்கும், fraction consists of two numbers, one number is numerator, other number is denominator. Above the horizontal line is numerator, below the horizontal line is denominator. ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்சடு நம்பர்ஸ். ப்ராப்பர்னா என்னது, நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டினாமினேட்டர். நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை விட சின்னதாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பரில் என்ன படித்தோம், நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர். நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர் டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை விட பெருசாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்னது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், மிக்சடு நம்பர்ஸ். மிக்சடு நம்பர்ஸ்னால் எப்படி இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கும். இப்படி மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அதுதான் மிக்சடு நம்பர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை எப்படி மிக்சடு நம்பர்ஸாக மாற்றுறது அப்படின்றத பார்த்தோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னாலே எப்படி இருக்கும், நியூமரேட்டர் பெருசாக இருக்கும், டினாமினேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நியூமரேட்டரை டினாமினேட்டரால் டிவைட் பண்ணிவிட்டு கோஷன்ட் என்ன வருதோ அதை ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். லைனுக்கு கீழே கொஷினில் டினாமினேட்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே எழுதணும். லைனுக்கு ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ரிமைண்டரை எழுதணும். அப்படி தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும், நம்ம ஆல்ரெடி படித்தது தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடு நம்பர்ஸாக மாற்றணும். எப்படி மாற்றணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்க 2 நம்பர்ஸையும் டிவைட் பண்ணிக்குவோம். டிவைட் பண்ணிவிட்டு கோஷன்ட்டு ரிமைண்டரும் கண்டுபிடிச்சி வச்சுக்குவோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கோஷன்ட்டை நம்பர்ஸை எடுத்து எழுதணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும். லைனுக்கு கீழே கொஷினில் என்ன டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்களோ அதுவே எடுத்து எழுதணும். ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ரிமைண்டராக நமக்கு என்ன வந்துச்சோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், இந்த மாதிரி கொடுத்துருக்க மிக்சடு நம்பர்ஸை எப்படி இம்ப்ராப்பராக மாற்றுறது அப்படின்றத பார்த்தோம். என்ன பண்ணணும், மிக்சடு நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி இம்ப்ராப்பராக மாற்றுவோம், இங்கே இருக்க 2 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா, மிக்சடு நம்பர்ஸை எப்படி மாற்றணுன்றது ஞாபகம் இருக்கா, இங்கே இருக்க 2 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரோட சேர்த்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா, அதை தான் மிக்சடு நம்பர்ஸ்லேருந்து இம்ப்ராப்பராக என்ன பண்ணோம் அப்படின்றது. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இதே மிக்சடு நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்க மிக்சடு நம்பர்ஸை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 1/2 3 × 1/3. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரோட ஆட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 10, 10 + 1 11. என்ன பண்ணுறோன்றது புரியுதா, இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான்ப்பா டினாமினேட்டரில் இருக்கும். இப்போ நியூமரேட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்க இந்த நம்பரையும் இந்த ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 5 2s are 10. ஸோ 10, இங்கே நியூமரேட்டரில் என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்குது. ஸோ +1. ஓகே, நடுவில் ஆட் தானே இருக்குது. ஸோ ப்ளஸ். ஓகேவா, என்ன பண்ணோன்றது புரியுதா, இங்கே இருக்க 2 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணி இங்கே இருக்க நியூமரேட்டரோட ஆட் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் பை 3 அப்படி இருக்கும். நியூமரேட்டர் என்ன பண்ணணும், இங்கே இருக்க 2 நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணி இங்கே இருக்க நம்பரோட ஆட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 3 × 3 9, 9 ப்ளஸ் இங்கே நியூமரேட்டரில் என்ன இருக்குது 1. ஓகேவா? இப்போ பாருங்கள் 11/2 நடுவில் இருக்க ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10/3. இப்போ நம்ம போன மாடல் சம் மாதிரி வந்துருச்சா? என்ன பண்ணியிருக்கோம், மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றி கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் இதோட டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடிஷனில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிங்க. LCM of 2, 3. 2க்கும் 3க்கும் LCM கண்டுபிடிங்க. 2, 3. 2 எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும்? 2ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ 1. 3யை 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 2 டேபிளில் 3 வராது. ஸோ டிவைட் ஆகாது. 3யை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணால் 1. ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 2 × 3. 2 3s are 6. இப்போ எல்சிஎம் என்னப்பா? 6. ஓகேவா? எல்சிஎம் என்ன? 6. இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்க ஒவ்வொரு ஃப்ராக்ஷன்லையும் டினாமினேட்டரை 6 கொண்டு வர வைக்கணும். என்ன பண்ணலாம், 11/2வை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 6 வரும்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 10/3யை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 6 வர வைக்கணும் வரும்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 2வை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 6 வரும்? 2 டேபிள் சொல்லி பாருங்கள். 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் வரும். ஏன்னா 3 2s are 6. 2ஓட 3யை மல்டிபிள் பண்ணால் 6 வரும். டினாமினேட்டரில் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் நம்ம நியூமரேட்டரையும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன வரும்? இங்கேயும் 3. நெக்ஸ்ட்டு 3யை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 6 வரும்? 3 டேபிள் சொல்லி பாருங்கள். 1 3s 3, 2 3s are 6. 3யை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 வரும். ஸோ இங்கேயும் 2, டினாமினேட்டர் என்ன வேல்யூவோ அதுதான் நியூமரேட்டர். நியூமரேட்டர்லேயும் 2. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 11 3s are 33, 10 2s are 20. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 11/2க்கு ஈக்குவலண்ட்டாக 33/6 கண்டுபிடிச்சிருக்கோம். 10/3க்கு ஈக்குவலண்ட்டாக 20/6. இப்போ பாருங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச ரெண்டுத்துலேயுமே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுங்க. 33/6 ப்ளஸ் 20/6. இப்போது 6ன்றது ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்குது. 6 அப்படியே வச்சுக்கலாம். 33 + 20. 33யையும் 20யையும் ஆட் பண்ணால் 53/6. அவ்வளோதான்ப்பா ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்க மிக்சடு நம்பர்ஸை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். அது மட்டும் பண்ணிட்டீங்களா போதும். ப்ரீவியஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் திருப்பியும் பண்ணுறோம். ஓகே, இங்கே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியுதா, புரியுதா? இந்த 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணிவிட்டு வர ஆன்சரோட இந்த நம்பரை ஆட் பண்ணணும். இப்போ இந்த 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணால் 5 2s are 10. ஸோ 10 ப்ளஸ் எந்த நம்பர் நியூமரேட்டரில் இருக்கிறத ஆட் பண்ணணும் +1. இங்கே பையில் என்ன நம்பர் இருக்கோ அதே தான் /2 அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு நடுவில் இருக்க ப்ளஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மிக்சடு நம்பர்ஸை மாற்றணும். அப்போ 3 × 3 9 ப்ளஸ் நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அந்த நம்பரை போட்டுக்கணும் பை இங்கே ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது 3. ஸோ /3. இப்போ ஆட் பண்ணுங்கள். 10 + 1 11, 11/2, 9 + 1 10, 10/3. இப்போ என்ன பண்ணணும், இங்கே பார்க்கணும். இப்போ இந்த 2 ஃப்ராக்ஷனையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னாலே டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். சேமாக இல்லைன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு எல்சிஎம்மில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூவை டினாமினேட்டருக்கு கொண்டு வர வைக்கணும்.
ஓகே, அப்போ அதுக்கு எந்த நம்பரால் கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனை மல்டிபிள் பண்ணணுன்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். புரிஞ்சிருச்சா என்ன பண்ணணுன்றது? ரொம்ப ஈஸிப்பா அடிஷன். இந்த அடிஷனை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சப்ராக்ஷன் ஈஸியாக போட்டுட்டு போயிடலாம். ஓகே, அதனால தான் அடிஷனுக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக நடத்திட்டுருக்கோம். ஸோ நல்லா கவனிங்க. அடிஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், சப்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மிக்சடு நம்பர்ஸாக இருக்கிறத இம்ப்ராப்பராக மாற்றணும். இப்போ இங்கே எப்படி மல்டிபிள் பண்ணுவீங்க? 6 4s are 24 ப்ளஸ் மேலே இருக்க 1, நியூமரேட்டரில் இருக்க 1 பை இங்கே என்ன பைக்கு கீழே இருக்குது 4 இருக்குது, 4 நடுவில் இருக்க ப்ளஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 3s are 9, இங்கே இருக்க 1 ஆட் பண்ணணும். ஓகேவா? பைக்கு கீழே என்ன வேல்யூ வரும்? இங்கே பைக் ஹரிசாண்டல் லைனுக்கு கீழே என்ன வேல்யூ இருக்குது? 3 இருக்குது. ஸோ இங்கேயும் 3 தான் வரும். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 24 + 1 25/4 ப்ளஸ் 9 + 1 10/3. இப்போ நம்ம நார்மலாக கொண்டு வந்தாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? 4க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுங்க. 4, 3. 4 எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 4 1. 4ஆல் 3 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3 அப்படியே வச்சுக்கலாம். 3 எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 3ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். 1, 1. இப்போ ஆட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு? 4 × 3. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 3s are என்ன கிடைக்கும்? 12. ஓகேவா? இப்போ எல்சிஎம் என்னப்பா கிடச்சிருக்கு? 12. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 3 = 12. இப்போ எல்சிஎம் 12 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் டினாமினேட்டர் 12 கொண்டு வர வைக்கணும். அப்போ 25/4 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் என்ன வரணும்? 12 வரும்னு பார்க்கணும். இங்கே 10/3 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 12 வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கப்பா, 4 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 12 வரும்? 4 டேபிள் சொல்லுங்கள். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12. எந்த நம்பர்? 3. ஸோ இங்கே என்ன நம்பரோ அதே தான் மேலேயும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 12 வரும்? 3 டேபிள் சொல்லி பாருங்கள். 4 3s are 4ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 12 வரும். ஸோ இங்கே 4னா இங்கேயும் 4. இப்போ கண்டுபிடிங்க. 25 × 3 75, 10 × 4 40. இப்போ என்ன கிடச்சிருக்கு? 25/4க்கு ஈக்குவலண்ட்டாக 7/12ன்ற நம்பர் கிடச்சிருக்கு. 10/3க்கு ஈக்குவலண்ட்டாக 40/12ன்னு கிடச்சிருக்கு. இந்த நம்பர் இதுக்கு ஈக்குவலா? இந்த நம்பர் இதுக்கு ஈக்குவல். நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பர்ஸை தான் ஆட் பண்ணணும். ஓகே, இந்த நம்பர் இதுக்கு ஈக்குவல்ன்றதுனால நம்ம இப்போ இந்த 2 நம்பர்ஸை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன்றது புரியுதா? 25/4ன்றது 75/12க்கு ஈக்குவல். 10/3ன்றது 40/12க்கு ஈக்குவல். ஓகே, இங்கே வந்து டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இல்லை, பட் இங்கே டினாமினேட்டர்ஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 2 நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணாலும் ஒன்று தான். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். 75/12 ப்ளஸ் 40/12 ஆட் பண்ணுங்க. 75 + 40 150/12. புரிஞ்சிருச்சா என்ன பண்ணியிருக்கோன்றத? ஒன்றுமே இல்லை, மிக்சடு நம்பரை இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அதில் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்றது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? இந்த 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி மேலே உள்ள நம்பரை ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பையில் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரே போட்டுக்குவோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். ஓகேவா? புரியுதா?
நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 7 × 1/10, 6 × 1/5. இப்போ இது எப்படிப்பா இருக்கு? மிக்சடு நம்பர்ஸாக இருக்கு. மிக்சடு நம்பர்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். பண்ணலாமா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 7 × 10 70, 70 + 1 71. நான் இப்போ டைரெக்டாக ஆன்சர் போட்டேன். ப்ரீவியஸ் சம்லலாம் என்ன பண்ணோம்? மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டோம். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ஆன்சர் போட்டேன். 7 × 10 70, 70 + 1 71. பை டினாமினேட்டர் என்ன வரும்? இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதுதான் வரும், 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 6 5s are 30, 30 + 1 31/5. இப்போ பாருங்கப்பா, இங்கே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். எப்படி இருக்கணும்? டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இல்லை. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் ஆஃப் 10, 5. 10க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? 10க்கும் 5க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்னப்பா வரும்? 10 5. 5ஆலவே பண்ணலாமா? 5ஆல் பண்ணுங்கள். 10 5ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 5 டேபிள் சொல்லி பாருங்கள். 2 டைம்ஸ். ஸோ 2. 5ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது. ஸோ 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 கிடச்சிரும். இங்கே பண்ண முடியாது. ஸோ 1 அப்படியே வந்துடும். இப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 5 × 2. 5 2s are 10. இப்போ எல்சிஎம் என்னப்பா? 10. புரிஞ்சிச்சா எப்படி பண்ணுறோன்னு? எல்சிஎம் 10க்கும் 5க்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ 10ஐயும் 5ஐயும் எடுத்து எழுதிக்கிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 10ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ 2. 5ல் 5 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம் இருக்கும். ஸோ 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 இருக்குது. 2ல் 2ஐ எந்த நம்பரால் தான் டிவைட் பண்ண முடியும்? 2ஆல் தான் டிவைட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம 1, 1 கொண்டு வர வைக்கணும். ஸோ 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ். ஸோ 1. 1ல் 2 டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 1ன்றது சின்ன நம்பராக 2ஐ விட. ஸோ 1 அப்படியே வந்துடும். இப்போ நமக்கு என்ன ஃபேக்டர்ஸ்? 5 × 2. 5 2s are 20. ஓகேவா? இப்போ நமக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 20. இப்போ நம்ம என்னப்பா பண்ணணும்? இங்கேயே டினாமினேட்டர் 10 வர வைக்கணும். ஓகேவா? இங்கே என்ன ஆல்ரெடி இருக்குது? 71/10 இன்ட்டு என்ன டினாமினேட்டர் கொண்டு வரணும்? 10. இங்கே என்ன நம்பர் இருக்குது? 31/5. எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 10 வருது அப்படின்றத செக் பண்ணணும். பாருங்கள், 10ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 10 வரும்? 10 டேபிள் சொல்லி பாருங்கள். 110 is 10. அப்போ 10ஓட 1ஐ மல்டிபிள் பண்ணால் 10 வரும். ஸோ என்ன நம்பர்? 1. டினாமினேட்டரை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே தான் நியூமரேட்டர். ஸோ இங்கேயும் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கப்பா, 5ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 10 வரும்? 5 டேபிள் சொல்லி பாருங்கள். 1 5 is 5. 2 5s are 10. 5ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணியிருக்கோம்? 2. ஸோ 2. ஓகே, டினாமினேட்டர் 2னா நியூமரேட்டரும் 2. புரிஞ்சிச்சா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 71 × 1 again 71. 10 1s are 10. 31 × 2 62. 5 2s are 10. இப்போ பாருங்கப்பா, 71/10க்கு ஈக்குவலண்ட்டாக 71/10 தான். 31/5க்கு ஈக்குவலண்ட்டாக 62/10. இங்கேயும் டினாமினேட்டர் 10, இங்கேயும் டினாமினேட்டர் 10. ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸை எடுத்து நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்கள். 71/10 ப்ளஸ் 62/10. டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலா? ஸோ 10ஐ காமனாக எழுதிக்கலாம். 71 + 62. ஆட் பண்ணுங்கள். 71 62. 2 + 1 3.
7 + 6 13. ஓகேவா? என்ன ஆன்சர்? 133/10. ஓகே, புரிஞ்சிச்சா என்ன பண்ணுறோன்னு? ரொம்ப ரொம்ப ஈஸி. மிக்சடு நம்பர்ஸை ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஷின்ஸ் பாருங்கப்பா. என்ன கொடுத்துருக்காங்க? 4 × 1/2 + 2 × 1/4. இப்போ என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த 2 நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிவிட்டு நியூமரேட்டரோட ஆட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2s are 8. 8 + 1 9. 9/2. இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 2 4s are 8. 8 + 1 9. 9/4. இங்கே எப்படி இருக்குது? டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ என்ன பண்ணணும்? LCM ஆஃப் 2, 4. என்னப்பா வரும்? 2க்கு 4க்கு LCM எடுத்தா செக் பண்ணி பார்க்கலாமா? 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ். 4 2ஆல் டிவைட் பண்ணால் 4ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2ஆல் தான் டிவைட் பண்ணோம். 1 அப்படியே வந்துடும். 2ல் 2வை டிவைட் பண்ணால் 1. ஓகே, இப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 2 × 2. அப்போ 2 2s are 4. எல்சிஎம் என்ன? 4. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரை 4ஆக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்? 9/2 × எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 4 வரும்னு பார்க்கணும். இங்கே 9/4 எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 4 வரும்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்கப்பா, 2வை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர் 4 வரும்? சொல்லுங்கள். 2 டேபிள் சொல்லுங்கள். 1 2 is 2. 2 2s are 4. 2வை எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 4 வருது? 2. அப்போ டினாமினேட்டர் 2னா நியூமரேட்டரும் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 4 வரும்? 4 டேபிள் சொல்லி பாருங்கள். 1 4 is 4. ஸோ 4ஐ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்? 1. இங்கேயும் 1, இங்கேயும் 1. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 9 2s are 18. 2 2s are 4. 9 1s are 9. 4 1s are 4. இப்போ பாருங்கப்பா, இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? 9/2ன்றது ஈக்குவலன்ட் டு 18/4. 9/4ன்றது ஈக்குவல் டு 9/4. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 18/4ஐயும் ப்ளஸ் 9/4ஐயும் ஆட் பண்ணலாம். டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? 1 டைம்ஸ் 4 எழுதுனா போதும். நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 18 + 9. 18 + 9 27. 27/4. அவ்வளோதான்ப்பா ஆன்சர். புரிஞ்சிருச்சா? அடிஷன்லேயே இவ்வளோ கிளாஸ் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் வித் சேம் டினாமினேட்டர். அடுத்த அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் பார்த்தோம். அதோட ஹோம்ஒர்க் சம்மும் நானே மறுபடியும் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்த்தோம்? மிக்சடு நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? மிக்சடு நம்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். எப்படி இம்ப்ராப்பராக மாற்றணும்? இந்த 2 நம்பர்ஸை, இந்த நம்பரையும் இந்த டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டரோட ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிபிள் பண்ணி நியூமரேட்டரோட ஆட் பண்ணணும். மல்டிபிள் பண்ணுங்கள். 4 2s are 8. 8 + 1 9. ஸோ 9 பை இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அது அப்படியே இங்கே வரும். ஓகேவா? எல்லாத்துலேயுமே அப்படி தான் போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள். 7 10. 7 10s are 70. 70 + 1 71 பை இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதே 10 அப்படியே வரும்.
இங்கே பாருங்கள் 6 இருக்குது 5 இருக்குது 6 5s are 30 30 + 1 31 31 by இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதே நம்பர் தான் 5. புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி, டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லை. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு டினாமினேட்டர் எல்சிஎம்மோட வேல்யூ வர வைக்கணும். அப்போ எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணி பார்த்துட்டு இந்த 2 நம்பர்ஸையும் எடுத்து ஆட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகே, சம்ஸ் போட்டு பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.